ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் முறுக்கு ஹேண்டில் ஈஸியாக எப்படி போடலாம் தான் பார்க்க போகிறோம். நான் 3 ரோலில் டபுள் கலரில் பேஸ்கெட் செய்திருக்கேன். இது மார்க்கெட்டுக்கெலாம் கொண்டு போகலாம். நல்லா தாராளமாகவே நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். இந்த பேக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இப்போது இந்த முறுக்கு ஹேண்டிலுக்கு எப்படி கைப்பிடி போடலாம் நம்ம பார்க்கலாம். உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரை அடி விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஹேண்டில் வேணுமோ அந்த அளவுக்கு ஹேண்டில் விட்டுட்டு நீங்கள் இதை டபுளாக ஒயரை கட் பண்ணிக்கோங்க. எனக்கு 5.5 அடி வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 3, 4, 5, 5.5 அடி வந்திருக்கு பாருங்கள். இது உள்ளே இன்சர்ட் பண்ணுற ஒயர். இதுக்கு நம்ம மேலே போடுற அந்த ஹேண்டிலுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை. ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம இந்த ஹேண்டில் போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக எல்லா ஒயரும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சுத்து ஒயருக்கு நான் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். உருட்டு கைப்பிடிக்கு நம்ம இதுதான் அந்த இன்சர்ட் பண்ணுறதுக்கு வேறு மெஷர்மெண்ட், அப்புறம் சுத்து ஒயருக்கு வேறு மெஷர்மெண்ட் வரும். ஆனால் இந்த கைப்பிடி நம்ம ஈஸியாக போட்டுடலாம். எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லை. சுத்து ஒயருக்கு ஃபுல்லாக ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம போடணும். ஒரு அரை அடி உள்ளே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். இப்போ நம்ம ஹேண்டில் போட ஆரம்பிச்சிடலாம். கூட அந்த ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஹேண்டில் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாதிரி ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஆப்போசிட் சைடை இந்த பக்கம் ஒரு லூப் மாதிரி போட்டுக்கோங்க. எப்போவுமே நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு லூப் போட்டு அந்த உள்ளே இன்சர்ட் பண்ணுற ஒயரை இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. அடுத்து இப்போ இந்த பக்கம் இருக்கிறத இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு லூப்பு இது பண்ணி நம்ம இந்த ஒயரை எடுத்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இதை நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூவாக போட போகிறோம். ஆப்போசிட் சைடு மாற்றி மாற்றி நம்ம போடணும். ஒரு ஃப்ளிப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒயரை உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு நாட் அழகாக கிடச்சிரும். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போட போட உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நாட் அழகாக கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம போட்டுகிட்டே வர வேண்டியதுதான். இது எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லைன்றதுனால நம்ம ஈஸியாக இது கண்டினியூவாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். எந்த தப்பும் அதில் வராது. தப்பு அதாவது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா பின்னாடி நமக்கு ஈஸியாக நமக்கு தெரிஞ்சிரும். அப்படியே ஈவனாக வரும், அழகாக வரும். பின்னாடி பேக் சைட் பார்க்கும்போது அழகாக இருக்கும், ஈவனாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ளிப் கொடுத்துக்கோங்க. ஃப்ளிப் கொடுத்துட்டு இந்த ஒயரை உள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா நமக்கு நாட் அழகாக கிடச்சிரும். என்னோடய சேனலில் நிறைய கூட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். லஞ்ச் பேஸ்கெட் இது மாதிரி நிறைய போட்டிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட டைமை யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே பின்னி கொடுத்தா மாதிரியும் இருக்கும், மணி நம்ம சேவ் பண்ண மாதிரியும் இருக்கும். இந்த பேஸ்கெட்டுக்கு மொத்தமே எனக்கு 3 ரோல் தான் ஆச்சு ஒயரு. அதனால் ஒரு 120 ருபீஸில் நமக்கு இவ்வளோ பெரிய பேஸ்கெட் எங்கேயுமே கிடைக்காது. இதே மாதிரி நம்ம பின்னிட்டு வர வேண்டியதான். இது பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் தி ரன்னிங் ஒயரை அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒயரோட மெஷர் பண்ணி கட் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக உள்ளே இன்சர்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஹேண்டில் எப்போவுமே ஸ்ட்ராங்காகவே இருக்கும்.
இது இந்த ஹேண்டில் வந்து தொங்காமல் இருக்கிறதுக்கு மேலே வந்து ஒரு 2-3 ஒயர் வச்சு மேலே கட்டி விட்டுறலாம். அப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இது எல்லாமே போட்டுட்டு நான் உங்களுக்கு இன்சர்ட்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கூட ரொம்பவே அழகாக வந்திருக்கு. கலரும் சூப்பராக இருக்குது காம்பினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.